காட்டு மரத்துல செஞ்சோமே புது மிருதங்கம் அதை எடு. சாரங்கா, நம்ம வித்வான் கையில மிருதங்கம் சும்மா எப்படி பேசுது பாத்தியா? அழகா பேசுது. ராஜா. ராஜாவா? சாரங்கா, யார் என்ன கூப்பிட்டது? தெரியலையே. ராஜா. காது. கழுத. காது. ஐயோ, என்ன ராஜா காது கழுத காது? சாரங்கா, நம்ம காது விஷயம் பிரிஞ்சு போச்சு போல இருக்கே. ராஜா. காது. கழுத. காது. ராஜா. காது. கழுத. காது. ராஜா காது கழுத காது. ராஜா காது கழுத காது. ராஜா காது கழுத காது. போதும், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். உண்மையாவே இப்பொழுது எனக்கு கழுத காதுதான். நான் ஒட்டு கேட்கிற கெட்ட வழக்கத்தினால ஏற்பட்ட வினை இது. இனிமே சத்தியமா நான் ஒட்டு கேட்க மாட்டேன். சத்தியமா இருக்க மாட்டேன். அத்தா, இதுதான் முத்துமலை போல இருக்கிறது. இங்கு நாம் கையாள வேண்டியது வேதம். அத்தா, அத்தா, நீங்கள் அத்தை அருகிலேயே இருங்கள். நான் போய் ஒற்றுமையின் இருப்பிடமான அந்த சகோதரர்கள் இருவரையும் பிரித்து ரகசியத்தை தெரிந்து கொண்டு வருகிறேன். ரகசியத்தை தெரிந்து கொண்டேன் அத்தா. நானும் உன்னுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். எங்கிருந்தே பார்த்தீர்களா? பார்த்தேன். பருவகுமாரி, இந்த படுகிழவனுடன் வாழ முடியுமா என்று மோகினிகள் கேட்டதற்கு வீராவேசமாக பேசினாயே, இப்போது என்ன செய்தாய்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பசப்புக்காரி, இந்த பாழும் கண்களால் பார்த்தேனடி நீ காளையருடன் செய்த சல்லாபத்தை. அத்தா, அத்தா, நான் நிரபராதி. அவ்விருவரையும் பிரித்து ரகசியத்தை தெரிந்து கொள்ள நடித்தேன். அப்படி என்ன ரகசியத்தை தெரிந்து கொண்டாய்? சொல். வேண்டாம் அத்தா, வேண்டாம். அதை சொன்னால் நான் கல்லாக விடுவேன். கிழவனாயிட்டே ஏமாற்றி விடலாம் என்று பார்க்கிறாயா? நீ தாங்கவற்றவளாயிருந்தால் தெரிந்து வந்த ரகசியத்தை சொல். அத்தா, எத்தனையோ கடும் சோதனைகளுக்குள்ளாகி காரியம் வெற்றி தரப்போகும் இந்த நேரத்தில் அதை கிடைத்து விடாதீர்கள் அத்தா. சொல்லுகிறேன் அத்தா, சொல்லுகிறேன். ஆனால் அதன் பின்னர் வீண் சந்தேகத்தால் அமுதாவை கொண்டு விட்டோமே என்று வருந்து கொண்டே இருக்காதீர்கள். தங்கமலைக்கு விரைந்து செல்லுங்கள். நாளைக்கு தான் பௌர்ணமி. நினைவிருக்கட்டும், பௌர்ணமிக்குள் அம்மாள் சுயபருவம் அடைய வேண்டும். இதுதான் ரகசியம். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். ரகசியத்தை கேட்காதீர்கள் கேட்காதீர்கள் என்று சொன்னாயே. நான் பாவி, நான் பாவி. மிருகத்தோடு மிருகமாக திரிந்த என்னை வாழ்வழித்தாயே. உன் மீதான் நான் சந்தேகப்பட்டேன், உன் மீதான் நான் சந்தேகப்பட்டேன்.
என் அறிவு கண்களை திறந்து விட்ட தெய்வமே, மாமன் மாமிக்காக வாழ்வையே தியாகம் செய்த உனக்கு நான் காட்டிய நன்றியை பார். அமுதா, 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 உன் அமுதூரும் கண்களால், உன் அமுதூரும் கண்களால் என்னை ஒரு முறை, ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா? மாட்டாயா? வேண்டாம், வேண்டாம், என்னை பார்க்க வேண்டாம். சிலையாகவே இரு, சிலையாகவே இரு. சுவாமி, 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 இதென்ன பயங்கரம்! உடல் முழுவதும் கல்லாக இருக்கிறதே. நாடோடியாக திரிந்த மகேந்திரனை மாணாக்கராக அழைத்து வந்ததன் பலன்தானப்பா இது. என்னிடமிருந்து உருமாறக்கூடிய கொள்கைகளை திருடிக் கொண்டான். மந்திரக்கோல் இருக்கும் இடத்தை சொல்ல மறுத்ததற்காக என்னையும் எப்படி ஆக்கிவிட்டான். குரு துரோகி! அது போகட்டும், நீ உரிய காலத்திலே வந்து விட்டாய். கஜேந்திரா, இன்று பௌர்ணமி. அதோ பார், சந்திரன் உதயமாகிக் கொண்டிருக்கிறான். அவன் மலை உச்சிக்கு வருவதற்குள் நம் காரியம் முடிந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு விமோச்சனமே கிடையாது. என்ன செய்ய வேண்டும் சுவாமி? அதோ தென்புறம் தெரிகிறதே, அதுதான் மந்திரக்கோல் இருக்கும் குகை. அங்கே சென்று 5 விரல்களையும் அகல விரித்து 3 முறை அக்கதவு மேல் தட்டு. ஜெய் பவானி என்று உரக்க கூவு. கதவு திறக்கும். உள்ளே சென்று அங்கிருக்கும் மந்திரக்கோலை எடு. உடனே நீ சுய உறவை அடைவாய். அந்த மந்திரக்கோலினால் என் உடம்பின் மேல் தடவினால் நானும் சுய உறவை அடைவேன். போ, தாமதம் செய்யாதே. சீக்கிரம் போ, போ, சீக்கிரம் போ. ஜெய் பவானி! மகேந்திரா, மறுபடியும் நீ வந்து விட்டாயா? குரு துரோகி! அயோச்சா, அன்று மந்திரக்கோல் இருக்கும் இடத்தை சொல்ல மறுத்து விட்டாயே துரோகி! குரு துரோகி! மகனே, ஜாக்கிரதை! மந்திரக்கோல் பறிகொடுத்து விடாதே. கஜேந்திரா! இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.